வசனம் என்ன சொல்லுது? சிட்சிக்கணுமா, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. சிட்சிக்கிறேன்னு சொல்லி கண்டிடத்துல பிள்ளைகள் அடிக்கிறது, செவிட்டில் அடிக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நீதிமொழிகள் 22 அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பார்த்தீங்களா? பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 23 13 14 வசனம் அடுத்த பக்கத்தில் பாருங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான், சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிப்பதினால் பாதாளத்திற்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. வசனம் எவ்வளவு எச்சரிப்பு ஆண்டவர் எழுதி இருக்கிறார். பிரம்பு கையாடுங்க, பிரம்பு வச்சு அடிங்க. பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் பிரம்பு இருக்கும், பிரம்பு இருந்தால் முட்டுக்கு கீழே தான் அடிப்பாங்க, முட்டை கீழே அடிங்க. அது சேரம் உண்டாக்காது. தலையில் அடிக்கிறது, செவிட்டில் அடிக்கிறது, அது மாதிரி பிள்ளைகளை தண்ணி இப்போ தொடவே முடியாது. பேரண்ட்ஸும் தொட முடியாது, டீச்சர்ஸும் தொட முடியாது. அப்படி காலம் வந்துட்டு. ஒரு காலத்தில் ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது என்ன வேணாலும் அடிங்க, பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கேட்க மாட்டோம், அப்படி சொல்லி தான் ஸ்கூலில் விடுவாங்க. இப்போ பிள்ளையை தொடக்கூடாது, திட்டக்கூட கூடாது, அவ்வளோதான். அந்த மாதிரி. ஆனால் டீச்சர்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. டீச்சர்ஸே எப்படி பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி குழப்பத்தில் இருக்கிறாங்க. பெற்றோராவது நீங்கள் சொல்லி கொடுக்கணும். உங்கள் வீட்டிலையாவது பிரம்ப கையாடணும். நான் பாஸ்டர் மோகன் அவங்க சர்ச்சுக்கு போயிருந்தேன். நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் சென்னையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பிரசங்கம் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. நான் உட்கார்ந்துருந்த போது பாஸ்டர் ஆராதனை நடத்தி கொண்டு இருந்தாங்க. அப்போ 2 குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. கை குழந்தைகளை பெற்றோரை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அப்போ அது எப்படி பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பாஸ்டர் அந்த 2 பெற்றோரை நிறுத்தி குழந்தைகளோடு அவங்க நிற்கிறாங்களா, பொம்மை மாதிரி அழகாக இருக்குது, குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. பாஸ்டர் கேட்டாங்க, பிரபு வாங்கிட்டீங்களா அப்படின்னு. எனக்கு முதல்ல புரியல. பாஸ்டர் ஏதோ கேட்குறாங்களே இப்போ பெற்றோர்கிட்ட சொல்லி திரும்ப கவனிச்சேன். பிரம்பு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எந்த பாஸ்டராவது நீங்கள் அப்படி கேட்பீங்களா? குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண வந்த பெற்றோர்கிட்ட பிரம்பு வாங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆண்டவருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். வீட்டில் பிரம்பு வாங்கிட்டீங்களா? கம்பு ஒன்று வாங்கிட்டீங்களா? கம்பு வாங்கிட்டீங்களா? வாங்களே, உடனே இது குழந்தை பிரதிஷ்டை முடிச்சுட்டு போய் உடனே வாங்கி வச்சிடணும். வசனம் அவன் வசனம் பிள்ளைகள் பிறந்த உடனே ஒரு பிரம்பு வாங்கி வச்சிருந்தோம். அப்போ அதுக்கு தெரியும், பிரம்பு எடுத்துட்டா பிள்ளைகளுக்கு தெரியணும், தண்டிக்க போகிறாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அதனால தான் சும்மா கண்டதுக்கு அடிக்கிறது இல்லை. ஒரு தப்பு பண்ணால் ஒரு அடித்து சரிப்படுத்துவது. தண்டனையின் பிரம்பு அவர்களை பாதாளத்துக்கு ஆத்மாவை தப்புவிக்கும். நீங்கள் தண்டிக்கலை கண்டிக்கலைன்னா இஷ்டப்படி விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை பாவம் செய்து தப்பு செய்து நரகத்துக்கு போனால் பெற்றோர் தான் பொறுப்பு. உங்கள் கையில் ஆண்டவர் குழந்தை கொடுத்து வளர்க்க சொன்னால் எப்படி வளர்க்குறீங்க? தேவன் கவனிக்கிறார். அதனால் தண்டனையின் பிரம்பு அதை குறித்து வேதம் சொல்லுகிறாரு. ஒரு சமயம் ஒரு பெரிய அதிகாரி அவரை சந்தித்து அவருடைய ஆஃபீஸுக்கு போயிருந்த பெரிய ஆஃபீஸர், அவர் தான் டாப் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், பெரிய ஆஃபீஸர். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், பிரதர் எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, எங்கள் அம்மாவும் சரி, தப்புன்னா அடிப்பாங்க, கொட்டுவாங்க, ரொம்ப கண்டித்து வளர்த்த. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இந்த மாதிரி அப்பா அம்மா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது எங்கள் அப்பாவை நினச்சிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு கண்டிப்பாக என்னை சிக்ஷித்து கண்டித்து வளர்த்ததுனால தான் நான் படித்து எனக்கு ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகி இருக்கிறேன். என் இஷ்டப்படி விட்டுருந்தா என் வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கோம். இப்போதான் தெரியுது என் தகப்பனாருடைய கண்டிப்பினுடைய அந்த ஆசீர்வாதம் என்பதாய் சந்தோஷமாக அவர் சொன்னார். இன்னொரு சமயம் ஒரு வாலிபனை பார்த்தேன் சென்னையில். அவன் என்கிட்ட பேசும்போது சொன்னால் அவனுக்கு படிப்பும் இல்லை, இப்போ வேலையும் இல்லை, சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா நீ தம்பி சும்மா சுற்றுற ஏண்டான்னு கேட்டால், இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் அங்கிள் அப்படின்னா. அம்மாவா? அப்படி அம்மா எப்படி காரணமாக முடியும்? நான் படிக்காமல் போன காரணம் அவங்க தான். நான் இப்படி வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கான்னு அவங்க தான்றான். அது எப்படி நீ சொல்ல? ஒரு தாய் எப்படி அப்படி நினைப்பாங்கன்னா, எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பானவங்க, நான் ஒழுங்காக இருக்கணும்னு கண்டித்து அடித்து வளர்க்கணும்பாங்க. எங்கள் அம்மா குறுக்கிறது, என் பிள்ளையை அடிக்காதுங்க, என் பிள்ளையை தொடாதுங்க அப்படின்னு. நான் தப்பு பண்ணதான் எங்கள் அப்பா அடிப்பாங்க. எங்கள் அப்பான்னா பயம். ஆனால் எங்கள் அம்மா செல்லம் கொடுத்து வளர்த்து, எங்கள் அப்பா சொல்லுவாங்க சாப்பாடு கிடையாது, முழங்கால நெல்லிடான்னுருவாங்க.
எங்கள் அப்பா அப்படி பண்ண தனியாக கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து இப்படி ஓடி போயிருந்து அனுப்பிடுவாங்க. என்னை வந்து எங்கள் அப்பா கண்டிக்கும் போது எங்கள் அம்மா விட்டு இருந்தால் நான் சரியாக இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா குறுக்கே நின்று என்னை செல்லம் கொடுத்து எங்கள் அப்பா கண்டிப்பதையும் தடுத்ததுனால படிப்பும் செய்யலை. இன்னைக்கு ஊர் சுற்றி கொண்டிருக்கிற நிலைமைக்கு ஆயிட்டேன். இப்போதான் எனக்கு தெரியுது எங்கள் அப்பாவுடைய கண்டிப்பு எனக்கு அவசியமாக இருந்தது, எங்கள் அம்மாவால் அது போய்ச்சேன்னு சொல்லி இப்போ வருத்தப்படுகிறேன். தயவுசெய்து கவனிங்க பெற்றோர், உங்கள் பிள்ளைகளை அப்படி வருத்தப்படுற மாதிரி நடத்துறாருங்க. கண்டிக்கிற காரியத்தில் கண்டிங்க.